இன்னுமாக கிறிஸ்துவ வாழ்வு என்பது அது புனிதமானது, உன்னதமானது, பரிசுத்தமானது. கிறிஸ்தவர்களாக நாம் இன்னுமாக அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவருடைய வாழ்வியலை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. ஆகியவற்றான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? பிரியமானவர்களே, இங்கு விளக்கு என்பது யாரை குறிக்கும் என்றால், விளக்கு என்பது இயேசுவை குறிக்கும். இங்கு விளக்கு என்பது எதனை குறிக்கும்? கிறிஸ்துவ வாழ்வை குறிக்கும். இங்கு விளக்கு என்பது எதனை குறிக்கும்? அன்பை குறிக்கும், பாசத்தை குறிக்கும், மன்னிப்பை குறிக்கும். இப்படியாக விவிலிய இந்த விளக்கு என்பதற்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார்கள். நமக்குள்ளே கிறிஸ்து என்கிற ஒளி வந்துவிட்டால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அடுத்தவருடைய வாழ்விலே வெளிச்சமாக இருப்போம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது எனக்குள்ளே இருப்பது அல்ல, மாறாக கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்படி ஒரு ஒளியானது அது இருளில் இருக்கின்ற பொழுது அந்த இருளை அகற்றுகிறதோ, அங்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதோ, பாதையை கொண்டு வருகிறதோ, அதுபோல நாமும் அடுத்தவருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இங்கு 2 விதமான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றுகின்ற பொழுது 2 விதமான கூட்டம். ஒன்று, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு ஒரு கூட்டம் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை வழியாக அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற காயங்கள், வலிகள், வேதனைகள் குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தையை நான் கேட்டாலே போதும், நான் நலமடைவேன், குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு வந்தவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆக இயேசு சொல்லுகிறார், கேட்க செவியிலோ கேட்கட்டும் என்றால், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துவிட்டது என்றால், திருப்பாடல் 119 இறை வார்த்தை 105 என வாசிக்க கேட்டும், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆக ஆண்டவருடைய வார்த்தை அது வெளிச்சம், அது ஒளி, அது விளக்கு, அது எனக்குள்ளே வந்துவிட்டது என்றால் நான் குணமடைவேன், நலமடைவேன். நான் மட்டுமல்ல, என் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் சமூகத்திற்கு நான் வெளிச்சமாக இருப்பேன்.